இந்த வீடியோவில் 2023ஆவது வருடத்துலேருந்து 2026ஆவது வருடம் வரைக்கும் சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நவ கிரகங்கள்லேயே மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். சனி பகவானுக்கு ஒரு கால் லேசாக ஊனம் அப்படிங்கிறதுனால அவரை மந்தன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மந்தனாக இருக்கிறதுனால தான் 2.5 வருடம் எடுத்துக்கிறாரு ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானை மாதிரி கொடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஆனால் சமூகத்தில் சனி பகவான் கெடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையினுடைய மேடு பள்ளத்தை காட்டக்கூடியவர் தான் சனி பகவான். உங்களை நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடிய நீதிக்காரகன் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் தப்பான ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருந்தாலும் கூட நீதிநெறி தவறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சனி பகவானே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக இருக்கார். அப்படிப்பட்ட சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியில் இருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு, இந்த சனி பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்குமா, வேலை கிடைக்குமா, குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமணம் நடக்குமா, காதல் கை கொடுமா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நிறைவேறுமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே 7.5 சனியினுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கீங்க. இப்போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கே ஆட்சி பெற்று அமர போகிறாரு. ராசி அதிபதி ஆட்சி பெற்று ஆட்சியிலேயே உட்கார்றது நல்லது தானே ஜோசியரே அப்படி சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் இது ஜென்ம சனி, உங்களுக்கு 7.5 சனியினுடைய மத்திய பகுதி அப்படிங்கிறதுனால எதை எடுத்தாலுமே ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து செய்கிறது தான் நல்லது. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை, 100 தடவை யோசித்து தான் செய்யணும். ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா இதால் நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது யோசிக்கிறதை விட இதால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படி சொல்லிட்டு யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பற்றாக்குறை அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ராத்திரி பகல் தூங்காமல் அலையிறோம். எந்த ஒரு காரியத்தை 10 ரூபா காசு வந்தாலும் நாம் நியாயா பேயா அலைஞ்சாலும் கடைசி நேரத்தில் தான் அந்த காசு கைக்கு வரும். பாவம் மீதியை முந்தானத்தையே கிடச்சிருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே, தவிர்த்து போயிட்டேனே அப்படி சொல்லிட்டு நினச்சிருந்துருப்பீங்க. அதே மாதிரி டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கே வராரு. அப்படிங்கும்போது நிறைய உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது, மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது சனி வயிற்றில் உட்காந்துருக்காரு அப்பாடா அப்படின்ட்டு. அப்போது இதுக்கு மேலே என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு சத்தை குறைப்பார். சாப்பிட்டது செரிச்சாதான் உடம்புக்கு சத்து கிடைக்கும். அப்போது சாப்பிட்டது செரிக்க விட மாட்டார். ஒரு 10 இட்லி சாப்பிட்டோம் 4 இட்லி சாப்பிட்ற ஒரு நிலைமைக்கு வந்துடணும். அந்த மாதிரி தொண்டையில் பிரச்சனை, வயிற்றில் பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, செரிமானம் ஆகலை, வாய்வு, பித்தம், இது மாதிரி எல்லா வியாதியும் வரும். எங்கடா இருந்தது இவ்வளோ நாள் நல்லா தானடா இருந்தேன், என்னடா அது இப்போ திடீர்னு அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஸோ குடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தவங்க எல்லாமே ஒரு மாதிரி ஒரு படியேறி இறங்கணும் அப்படின்னு இன்னொரு ஆள் துணைக்கு இருந்தால் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி உடம்பு மாற ஆரம்பிச்சிடும். என்னையா பயமுறுத்துறீங்க, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. மாறும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்கிறேன். அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் என்னதொரு காரம், கொழுப்பு, மசாலா இதெல்லாம் தவிர்த்துடுங்க. இந்த புகைக்கு போடுற பழக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதோட இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பொது வெளியில் போய் நாம் ஒரு நியாயம் பேசுகிறோம் அப்படின்னாக்க நாம் அதால் தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். உறவுகள் ஏதாவது பஞ்சாயத்து கூப்பிடுவாங்க, இல்லை ஒரு பொண்ணு பாரு மாப்பிள்ளை பாரு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நம்மளை கொண்டு முன்னாடி நிறுத்தி கௌரவம் கொடுக்குற மாதிரி கொண்டு விடுவாங்க. அதை செஞ்சு நாம் நல்லது செஞ்சு வைப்போம் சொல்லிட்டு நல்லது செஞ்சு வச்சோம் அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தேடி தான் வரும். அதனால் கூடுமான வரைக்கும் எவன் கேடு கேட்டால் என்ன, என் பொழப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நல்லது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், சக ஊழியர் ஒருத்தர் ஒரு மேலதிகாரி திட்டி போட்டார். நாம் போயிட்டு நியாயம் பேச போனோம் அப்படின்னா அவனை ஆஃபீஸில் வச்சுட்டு நம்மளை தூக்கி விட்ருவாங்க. அதனால் எவனோ எப்படியோ போட்டும் என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா மற்றவர்களுக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு போகிறது, இதை தான் ஜென்ம சனி உங்களை காலத்தையே கடத்தும். அதனால் பஞ்சாயத்து வரும்.
அதனால் வீண் வம்பு வழக்கெல்லாம் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கணும். எவனோ 4 பேர் அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, குறுக்கால நம்ம போனோம் அப்படின்னா நம்ம மேலே கேஸை போட்டுருவாங்க. அதனால் அந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வரும். அப்படிங்கிறதுனால எங்கே சண்டை நடந்தாலும் எட்டி கூட பார்க்காதீங்க, நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இருந்துருங்க. அதோட சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன தான் எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண் தான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக முயற்சி செஞ்சு பயங்கரமாக வேலை பார்ப்போம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் 16 மணி நேரம் அப்படி சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா மாதம் 10,000 கிடைக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை பார்த்துட்டு போனோம் அப்படின்னாலும் மாதம் 10,000 கிடைக்கும். 8 மணி நேரம் சரியாக பார்த்தாலும் 10,000 தான். அப்போது நமக்குன்னு வாய்ச்சது தான் நமக்கு வாய்க்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா என்ன முயற்சி செஞ்சாலும் கிடைக்காது. அதனால் கூடுமான வரைக்கும் தொழில் செய்கிறவங்க முதலீடு கூடுதலாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு 2.5 வருஷத்தை ஓட்டுற வழியை பாருங்கள். புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். என்ன தொழில் என்னதொரு வேலை எப்படி செஞ்சிட்ருக்கீங்களோ அதை அப்படியே செஞ்சிட்ருக்கிறது தான் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லதே. அதோட ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி ராசிக்கு 3, 7, 10 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. இந்த 3ஆவது இடத்த சனி பார்க்குறாரு அப்படிங்கும்போது உறவுகளுக்குள்ள, அதாவது இந்த சகோதரருக்குள்ளே இருந்த விரிசல் அப்படிங்கிறது லேசாக மாறும். அண்ணன் தம்பிலாம் ஓரளவுக்கு ஒத்துமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முன் விரோதத்தை முன் கோபத்தை நாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் முன் தொழுத்தை தாண்டக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக கடந்து போகிற வழியை பார்க்கணும். அதே மாதிரி சனியினுடைய பார்வை 7ஆம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால 7ஆவது வீடு அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம். கல்யாண முயற்சிகளில் இருந்த தடை அப்படிங்கிறது நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவமாக பேசி 4 பேர்கிட்ட பாராட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி மனைவிக்கு வேலைக்கு முயற்சி செய்யலாம். பிள்ளைகளுடைய தேவையை நிறைவேற்றலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். தொழிலில் கூட்டாளியை வச்சுக்கிட்டு நான் சரியாக வேலை செய்கிறேன், அவன் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பஞ்சார் பண்ணிவிட்டு கூட்டத்தை பிரிச்சுட்டு தனியாக போகிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒப்பந்தங்களை சரியாக செய்யுங்க. அதோட சனி பார்வை 10ல் விழுவது தர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பெற்றோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஜென்மசனி அப்படிங்கிறது தான் பெற்றோர்கள் எல்லாமே அனுசரிக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஏதாவது பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தொழில் மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இருக்கும். செய்கிற தொழிலில் ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை, வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படிலாம் தோணும். எதுவும் இப்போதைக்கு பண்ண வேண்டியதில்லை. 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது 8 ரூபாயாக கிடைச்சாலும் கூட அதை வச்சு சொந்தமாக செலவு பண்ணிவிட்டு கடன் வாங்காமல் ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழித்து பொழைச்சிக்கலாம். இல்லை நான் கடன் வாங்கி முதல் போடுறேன் அப்படின்னா ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் சொல்லிட்டு கடன் தான் ஏறிட்டு இருக்குமே ஒழிய காசு பணம் சேராது. அந்த மாதிரி உங்களுடைய வேலையை யாரையும் நம்பி ஒப்படைக்கக்கூடாது. அடுத்தவங்க வேலையை நீங்கள் வாங்கி செய்யக்கூடாது. அது வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படி சொல்லிட்டு இருந்துக்கணும். அந்த மாதிரி செவ்வாயினுடைய சாரத்தில் 20/12/2023 இருந்து 21/2/2024 வரைக்கும் சனி போகிறாரு. இப்போ கொஞ்சம் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கு உண்டான ஒரு ஆதாயம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு இருக்கார், அவருடைய சாரத்தில் போகிறாரு. ஆனாலும் ஜென்ம சனியாக இருக்காரே, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் ஓட்டணும். ஒரு 10 ரூபா கிடைக்கிற இடத்துல ஒரு 5 ரூபா தான் கிடைக்கும். பெருசாக எதையுமே எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்க வேண்டாம். வந்தால் நல்லது, வராட்டி அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியே கடந்து போகிறதுங்கிறது நல்லது. அந்த மாதிரி இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் 2024 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷப ராசிக்கு குரு பகவான் போயிட்டு அர்த்தாஷ்டம குருவாக உட்கார போகிறாரு. இது கொஞ்சம் அமைதி குறையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அர்த்தாஷ்டம குரு ஏற்கனவே ஜென்மசனி அப்படிங்கிறப்போ மகர ராசிக்காரர்கள் யாராவது நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா கேட்டு பார்த்துக்கோங்க. ஜென்மத்தில் சனி இருக்கிறப்போ அர்த்தாஷ்டமத்தில் குரு இருக்கிறப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதை தொட்டாலும் அது விளங்கவே விளங்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன ஜோசியர் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதனால் சூழல் அப்படிங்கிறது அப்படி இருக்குது, அதை நம்ம சொல்கிறோம். இதில் எந்த ஒரு புது முயற்சியும் செய்யாதீங்க. செஞ்சுப்புட்டு வாய்ப்பு கிடைக்காது, வாய்ப்பு மறுக்கப்படும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம விரக்திக்கு போயிடுவோம். போங்கடா, உலகமே ஒரு சுய லாபம் பிடிச்ச உலகண்டா அப்படிங்கிற மாதிரி. அதனால் புது முயற்சி அப்படிங்கிறது செய்ய வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் வர 10 ரூபாயை வச்சுட்டு கொஞ்சம் நிறைக்க வாழ்கிறது, இதுதான் நல்லது.
ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டணும். அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒருவர் புரிந்து நடந்துக்கணும். சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும். இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது தான் ஜென்ம சனி அப்படிங்கிறது. அது கொஞ்சம் இன்னும் நல்லா புரிஞ்சு நடந்துக்கோங்க. மற்றபடி தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி எள் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னமிட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த சோதனை காலகட்டம் அப்படிங்கிறது பாதி குறையும். கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் யோகா தியானம் செய்து இறை வழிபாடு செய்து நேர்மறை சக்திகளை பெருக்கிக்க வேண்டிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும்.